Hi everyone, welcome back to my channel. என்னோட சேனல்ல இப்போதான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறீங்கன்னா என்னோட பேர் அக்ஷரா. இன்னைக்கு நீங்க வந்து பார்க்க போறது மோஸ்ட் ரிக்வெஸ்டட் வீடியோ நோ மேக்கப் லுக். இந்த லுக் எப்படின்னா நீங்க மேக்கப் போட்டு வந்து போடாத மாதிரி ஒரு நேச்சுரல் எஃபெக்ட்ல இருக்கிறதுக்காக தான் இந்த மேக்கப் லுக். ரொம்ப மினிமல் ப்ராடக்ட்ஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது தாராளமாக காலேஜ்க்கும் ஆஃபீஸ்க்கும் வந்து போட்டுட்டு போகலாம். இந்த லுக் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் இப்போ தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க, அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம கிளென்சிங்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். நான் வந்து இங்கே Dermavive Hydra கிளென்சர் எடுத்து வச்சிருக்கேன். நான் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற கிளென்சர் தான் இது வச்சு என்னோடய ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ண போகிறேன். அண்ட் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பவுமே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒரு க்ளீன் பேஸ் இருக்கும் நம்மளுக்கு மேக்கப் பண்ணும்போது. அண்ட் இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஃபேஸ் பேக் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து ஒரு உப்டன் மாதிரி நான் ரீசெண்டாக என்னோட லாஸ்ட் வீடியோ தான் நான் காமிச்சேன் இந்த உப்டன் எப்படி செய்கிறதுன்னு. ஃபுல்லாக நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸில் தான் இன்ஸ்டன்ட்டாகவே ஸ்கின்னை நல்லா பிரைட்டனும் பண்ணும், சாஃப்டனும் பண்ணும். ஸோ இந்த உப்டன் நீங்கள் வந்து பார்க்கலன்னா போய் பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் நான் லிங்க் பேஸ்ட் பண்ணிடுறேன். இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த வீடியோவில் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த ஃபேஸ் பேக் நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் நான் நார்மல் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிவிட்டேன். அண்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமே நான் வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணேன். இது வந்து நியூட்ரிடர்மோட மாய்ஸ்சரைசர். இதில் பார்த்தீங்கன்னா விட்டமின் இ எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்குது. ஸோ ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட் பண்ணும், நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்கும். நீங்கள் மேக்கப் போடுறீங்களோ இல்லையோ எவ்ரிடே நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. எந்த ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும். இது வந்து மேக்கப்பில் வராது, ஸ்கின் கேரில் வரும். உங்கள்கிட்ட என்ன மாய்ஸ்சரைசர் இருக்கோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து சன்ஸ்க்ரீன். இது வந்து பெல்லோவோட ஃபோட்டோஸ்டேபிள் சன்ஸ்க்ரீன். அண்ட் சன்ஸ்க்ரீன்லேயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்கள் ஸ்கின்க்கு எது சூட் ஆகுதோ அது மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளம்மோட சன்ஸ்க்ரீன் வந்து நல்லாயிருக்கு. உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் நீங்கள் வந்து அந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பெல்லோ சன்ஸ்க்ரீன் வந்து எல்லா ஸ்கின் டைப்ஸில் இருக்கவங்களும் மோஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் கன்சீலர் அப்ளை பண்ணுறேன். இது வந்து NYBேயோட கன்சீலர். ஸோ என் ஃபேஸில் எங்கே கொஞ்சம் டார்க்காக இருக்கும் அங்கே நான் மட்டும் இந்த கன்சீலர் வந்து அப்ளை பண்ணுறேன். சில இடத்துல ஷேடோஸ் இருக்கும், ஸோ அங்கேயும் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் நான் போட்ட சன்ஸ்க்ரீன் எல்லாமே செட் பண்ணுறதுக்கு நான் வந்து காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணுறேன். இது ஹலாலோட காம்பேக்ட் பவுடர். ஸோ இது வச்சு என் ஃபுல் ஃபேஸை வந்து நான் நல்லா செட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அண்டர் ஐஸ்லேயும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே நான் வந்து ஃபுல் ஃபேஸ்லேயும் நான் அப்ளை பண்ணுறேன். ஏன்னா என்னோடய சன்ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இந்த சாட்டன் ஃபினிஷ் தரும். ஸோ அதனால் பவுடர் வச்சு நான் வந்து செட் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் வந்து ஸ்டேக் வாக்கியோட ப்ளஷ் வந்து அப்ளை பண்ணுறேன். இது ப்ளஷ் டியோ. நான் இதில் வந்து 2 ஷேடும் மிக்ஸ் பண்ணி நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். வெறும் 2 சீக்ஸில் மட்டும் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஏன்னா நம்ம ஃபுல் ஃபேஸும் பார்த்தீங்கன்னா பவுடர் வச்சு செட் பண்ணி ரொம்ப மேட்டாக இருக்குது, ஃபுல்லாக ப்ளெயினாக இருக்குல்ல. ஸோ அதுக்காக கொஞ்சம் கலர் கொடுக்கறதுக்காக தான் இந்த ப்ளஷ் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். அண்ட் இது அப்ளை பண்ணும்போது ஃபேஸே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ் லுக் கிடைக்கும். நெக்ஸ்ட் நான் கண்டிப்பாக பண்ணுற விஷயம் பார்த்தீங்கன்னா ஐப்ரோஸ் வந்து ஃபில் இன் பண்ணுவேன். எங்கெல்லாம் எனக்கு வந்து ஹேர் க்ரோத் இல்லையோ அங்கே மட்டும் நான் வந்து இந்த மேட் ப்ரௌன் ஐஷேடை வச்சு நல்லா ஃபில் இன் பண்ணுறேன். நான் எக்ஸ்ட்ராவாக இந்த ஷேப் சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் பண்ண மாட்டேன். என் நேச்சுரல் ஐப்ரோஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி நான் வந்து ஃபில் இன் பண்ணி வச்சுருவேன். நான் யூஸ் பண்ணுற ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேகா ப்ரஷ் வந்து உங்களுக்கு ஃபேன்சி ஸ்டோர்ஸ்லேயே வந்து அவைலபிளாக இருக்கும். நானும் அங்கே தான் வாங்கினேன். ஸோ அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மஸ்காரா. நான் வந்து colorbarோட ஜூம் அண்ட் ஊஷ் மஸ்காரா வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த மஸ்காரா பார்த்தீங்கன்னா லேஷஸை வந்து நல்லா லென்த்தனும் பண்ணும், நல்லா செப்பரேட்டும் பண்ணும். இந்த மஸ்காரா கொஞ்சம் காஸ்ட்லி தான். இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் வந்து நீங்கள் மெப்ளினோட மஸ்காராஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். லாக்மேயோட ஐகானிக் மஸ்காராவும் நல்லாயிருக்கும். ப்ளூ ஹெவனோட வாக் ஃப்ரீ மஸ்காரா கூட நல்லாயிருக்கும். உங்கள் பட்ஜெட் சூட் ஆகிற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் வந்து லிப் கிரையான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். இது பர்பிளோட லிப் கிரையான். இதோட ஷேட் வந்து 3, நல்ல ஒரு நியூட் கலர். இந்த மாதிரி ஷேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எவ்ரிடே கலர், நீங்கள் ஆஃபீஸ்க்கோ காலேஜுக்கோ வந்து வேர் பண்ணிட்டு போகலாம். இந்த மாதிரி ஷேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து லிப்ஸ்டிக் போட்டும் போடாத மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஷேட்ஸ் தான் வந்து எவ்ரிடேக்கெலாம் நல்லா சூட் ஆகும். இந்த ஷேட் நம்ம ஃபேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வார்மாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து இன்னொரு ஷேடும் மிக்ஸ் பண்ணுவேன், இன்னும் கொஞ்சம் நேச்சுரல் எஃபெக்ட் கிடைக்கிறதுக்காக. இது வந்து NYBேயோட லிப்ஸ்டிக். இந்த ஷேட் பார்த்தீங்கன்னா வந்து 12 இருக்குது. இது டேரெக்டாக புல்லெட்லேருந்து நான் அப்ளை பண்ணல, ஜஸ்ட்டு கையில் எடுத்துகிட்டு கையிலேருந்து நான் வந்து லிப்ஸில் ஃபில் இன் பண்ணுறேன். நல்ல டேபிங் மோஷனில் நான் பண்ணுறேன். ஸோ நம்ம மாஸ்க் போட்டாலும் அவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது லிப்ஸ்டிக். ஸோ இதோட நம்ம லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம ப்ராப்பர் ஸ்கின் கேரும் பண்ணியிருக்கோம், மேக்கப்பும் வந்து நேச்சுரல் மேக்கப் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். அண்ட் நெக்ஸ்ட் நான் வந்து ஹேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஹீட்லெஸ் கர்லிங் மெத்தட் நான் ஷேர் பண்ணியிருந்தேன்ல, அதுதான் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். நான் ஹேர் ஸ்டைலுக்கு 2 சைடும் நல்லா ட்விஸ்ட் பண்ணிட்டு கிளிப் பண்ணிடுறேன். ஸோ நான் ஜென்ரலாக வந்து ஃப்ரீ ஹேரில் போனால் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் தான் நான் வந்து வேர் பண்ணிட்டு போவேன். இது மாதிரி ஹேர் ஸ்டைல் அண்ட் மேக்கப் குர்த்தி, சல்வார் எல்லாத்துக்குமே வந்து நல்லாயிருக்கும். அண்ட் இந்த மேக்கப் லுக் ரொம்ப நேச்சுரலாக சிம்பிளாக இருக்கும். எவ்ரிடேக்கு கண்டிப்பாக நல்லா சூட் ஆகும். அண்ட் நீங்களும் இந்த லுக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோட ஐடி.
ஐ ஹோப் உங்களுக்கு இந்த மாதிரி நோ மேக்கப் லுக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும் என் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணணும். அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. And until I meet you next, this is Akshay saying bye bye and take care of yourself. Bye.